அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2026 தேர்தலில் வென்றதும் எங்கள் கூட்டணி கட்சியின் ஆட்சிதான் அமையும் என பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையும் கட்சிகள் எல்லாம் இணைந்து தேர்தலில் வெல்வோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தேர்தலில் வென்றதும் எங்கள் கூட்டணி கட்சியின் ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும் என நயினா நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். 2026 தேர்தலில் வென்றதும் இபிஎஸ் தலைமையில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமையும் என நயினா நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், விரிவான தகவல்களை பகிர்ந்து. அதிமுக பாஜக இடையே மீண்டும் கூட்டணி அமைந்திருக்கக்கூடிய நிலையில் பாஜகவினுடைய பல்வேறு தலைவர்களும் குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டவர்கள் தமிழக வருகையின் பொழுது பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்ற கருத்தை சொல்லி சென்றிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் கூட்டணி ஆட்சி என்பது தமிழ்நாட்டில் கடந்த சில ஆண்டுகளில் ஏற்பட்டதே கிடையாது, அதிமுக ஆட்சி அமைக்கும் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோடு சேர்ந்து என்ற கருத்தை சொல்லி வந்தார்கள். எனவே பாஜகவின் நோக்கம் என்பது அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியில் இடம்பெற்று கூட்டணி ஆட்சி அமைப்பதா அல்லது கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்து வந்த நிலையில் தற்பொழுது பாஜகவின் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் இது தொடர்பான பதிலை சொல்லியிருக்கின்றார். அதன்படி 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதும் எங்கள் கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி அமையும் என்று நயினா நாகேந்திரன் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையக்கூடிய அனைத்து கட்சிகளும் தேர்தலில் வெற்றி பெறுவோம், தேர்தலில் வென்ற பிறகு எங்கள் கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும் என்று நயினா நாகேந்திரன் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். 2026 தேர்தலில் வெற்றி பெற்றதும் இபிஎஸ் தலைமையில் தான் தமிழ்நாட்டிலே ஆட்சி அமையும் என்ற கருத்தை பாஜகவின் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்திருப்பதன் மூலமாக பாஜக அங்கம் பெறக்கூடிய கூட்டணி ஆட்சி என்பது பாஜகவின் நோக்கம் அல்ல என்பதும், அதே நேரம் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான சூழலிலே கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இணைந்து தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு வழக்கமான முறையில் அதிமுகவை ஆட்சி அமைக்கும், அதிமுக தலைமையிலான அந்த ஆட்சி அமையும் என்ற கருத்தை நயினா நாகேந்திரன் தெரிவித்திருக்கின்றார். ஏனென்றால் பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் குறிப்பாக இணையதளங்களில் எழுதக்கூடியவர்கள் கூட்டணி ஆட்சி தான் அமையப் போகின்றது, அதிமுக தனித்து 118 தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல் இருக்கின்றதா என்றெல்லாம் குறிப்பிட்டு கூட்டணி ஆட்சி அமையும், பாஜகவை சார்ந்தவர்கள் எல்லாம் கூட்டணி ஆட்சியில் அங்கம் பெறுவார்கள் என்ற துணியில் கருத்துக்களை எழுதி வருகின்றார்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசி சென்ற பொழுதும் அதற்கான அந்த மொழிபெயர்ப்பு தமிழ் மொழிபெயர்ப்பிலே பார்த்தோம் என்றாலும் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்ற கருத்தை தான் உள்துறை அமைச்சர் சொல்லி சென்றிருந்தார். எனவே இந்த முறை ஆட்சியில் அங்கம் பெறப் போகின்றதா பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்தது தமிழகத்திலே. ஆனால் நயினா நாகேந்திரன் தற்போது தெளிவுபடுத்தி இருக்கின்றார். கூட்டணி ஆட்சி என்றால் கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதுதான் கூட்டணி ஆட்சி என்பது தவிர கூட்டணி முறையில் அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவது போன்றவற்றில் காண வாய்ப்புகள் இல்லை என்பதை நயினா நாகேந்திரன் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் தேர்தலில் வெற்றி பெறும் என்று கூறியிருக்கக்கூடிய நயினா நாகேந்திரன் தேர்தல் வெற்றிக்கு பிறகு அதிமுக ஆட்சி அமைக்கும், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே அதிமுகவின் ஆட்சி அமையும் என்று கடந்த ஒரு 3 நாட்களாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அதிமுக மற்றும் பாஜக இடையே எழுந்திருக்கக்கூடிய இந்த கேள்விக்கான விடையை பாஜகவின் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். நன்றி ராஜகுமரன், விரிவான தகவல்களுக்கு. கூட்டணியை பொறுத்தவரையிலும் நிறைய பேர் பாரதிய ஜனதா கட்சிக்கு வருவார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல முடியாது. அதாவது எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி கட்சியெல்லாம் சேர்ந்து நாங்கள் வெற்றி பெறுவோம். அதிமுகவில் அவங்க இபிஎஸ் தலைமையில் அமையும், இபிஎஸ் தலைமையில் அமையும். அதுப்பா பேசிக்கலாமே. இப்போ என்ன கூட்டணியின் ஆட்சி, கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.